பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அதை ஊரே வேடிக்கை பார்க்குதுன்னு ஒரு படத்தில் டைலாக் பார்த்துருப்போம். அதை இதில் சொருகுனா நல்லா இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு இந்த தமிழும் சேதுவும் போட்டி போடுறத பார்த்துட்டு இந்த வசனம் தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் பொண்ணான கையால் ஒரு காமெண்ட்ஸில் தெரிவிச்சுட்டு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. என் அன்பான இனிய உறவுகளே, தமிழ்ச்செல்வி கிட்ட பயங்கரமாக சவால் விட்டுறாரு இல்லையா நம்ம தலைவர். சும்மா விடுமா, சுரிஞ்சு விட்டுட்டா ஆடிப்பட மாட்டாங்க நம்ம தமிழ்ச்செல்வி. உண்மையிலே நம்ம தமிழ்ச்செல்வி புரட்சி பெண், பாரதி கண்ட புதுமை பெண் அப்படியே தாங்க இருந்திருக்கணும். அந்த காலத்தில் பாரதியார் வாழ்ந்த காலத்தில் பிறந்து வாழ்ந்து போனவங்களா இருக்கணுங்க. அப்படி தாங்க அள்ள விடுது. நானும் பார்த்தாலும் பார்த்தேன், ஹீரோயினுங்களே தமிழ்ச்செல்வி வேற லெவல் தாங்க சொல்லணும். வீட்டுக்கு போகிறாங்க, போயிட்டு வேக வேகமாக பெட்டியை போயிட்டு அதை இதையும் அலசுறாங்க. ஏய் என்ன பிள்ளை பண்ணுற அப்படின்னு வசந்தி கேட்க, இருமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் எடுக்கிறாங்க, ரேஷன் கார்டு எடுக்கிறாங்க, என்னென்ன தேவை எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. என்ன பிள்ளை என்ன எடுக்கிற, இருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும். அவங்க பேரில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அவங்க பேரில் சொத்து பத்துனா ஒரு 10 ரூபா 100 ரூபா ஒன்றுமே இல்லை. 5 பைசா 10 பைசாவுக்கு செலவுக்கே இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால் போகிறாங்க. எங்கேம்மா போகிறேன் இருங்க அப்படின்ட்டு, அப்பான்னு கூப்பிட, என்னம்மா அப்படின்னு ஓடி வராரு. வாப்பா கிளம்புப்பா. எங்கேடா போகிறோம்? நம்ம கட்சி ஆஃபீஸுக்கு போகிறோம்ப்பா. ஏம்மா எதுக்கு? உன் புருஷனுக்கு ஏதாவது வாக்கு சேகரிக்க போறியா? அப்பா இன்னும் புருஷங்கிற நினைப்பு உனக்கு இருக்காப்பா? இல்லடா கண்ணு, நீ இப்போ சொல்கிறீல அவங்க தான் எப்போ பார்த்தாலும் கட்சிக்கிலே இருக்கணுமா, இருக்கிறவங்களே தான் இருந்துட்டு இருக்கணுமா? ஏன் புதுசாக வர்றவங்க வரக்கூடாதா, ஜெயிக்கக்கூடாதா, நாட்டை ஆளக்கூடாதா, நல்லது மக்களுக்கு செய்யக்கூடாதா? அம்மா என்னடா பொறுமடா, புள்ளத்தாச்சிடா, இப்பெல்லாம் பேசாதடா, என்னடா சொல்கிற? இப்போ எதுக்குடா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்க? இதெல்லாம் வச்சுக்கிட்டு தானே போகணும். எதுக்குமா? நாமினேஷன் தாக்கல் பண்ணத்தான். என்னது நாமினேஷன் தாக்கல் பண்ண போறியா? எதுக்குமா, யாருக்குமா? அப்பா என் பேர் ஆதார் எடுத்திருக்கேன், அப்போ எனக்கு தானேப்பா. என்னடா சொல்கிற அப்படின்னு அப்படியே செல்லப்பாண்டி பார்க்க, ஆமாப்பா உன் மகளை யாருன்னு நினச்சப்பா, என்ன நினச்சிட்டு இருக்க? என்னடா தாய் சொல்கிற? உடனே வசந்தி, ஏய் இதெல்லாம் நமக்கு வேணாம் புள்ள, நமக்கு படிப்பு, உனக்கு டாக்டர் படிக்கிறதே பெருசு புள்ள, நமக்கு வீரனை செயல் புள்ள, நமக்கு வீரனது வேணாம், வீம்பு வேணாம் அப்படி சொல்ல. அம்மா சும்மா இருமா, அப்பா நீ சொல்லுப்பா. ஏய் சும்மா இருடி, நான் பெற்றது சிங்க குட்டிடி, யார் நினச்ச? மான் குட்டி நினச்ச? சிங்கம் மானும் ஜெயிக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம புள்ள களத்தில் இறங்கட்டுண்டி, நம்ம புள்ள ஜெயிச்சு பணக்காரியை வந்தா, அப்பா இன்னமும் அந்த பணக்காரி கிணக்காரிங்கிறத விடுப்பா, நான் ஜெயிக்கணும். நான் என்னமோ அவர் போட்டி போட சொல்லி ரொம்ப வீம்பு பண்ணார் இல்லையா, அதுக்காக வேணால் நாமினேஷன் தாக்கல் பண்ண வந்திருக்கலாம். ஆனால் நான் மருத்துவத்தில் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சேன். அதை விட இப்போ மக்களுக்கு செய்யணும்னா இதுதான்ப்பா நல்ல வழி நான் நினச்சிக்கிட்டேன்ப்பா. உண்மையான ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இந்த உண்மையான மனசோட இறங்கி போட்டி போட்டு ஜெயிச்சு பண்ணுறதுல இருக்கே இந்த அரசு இதில் நான் எனக்கு அரசியலில் இறங்கி நான் பண்ணுறேன்ப்பா, சாதிக்கிறேன்ப்பா, கிளம்புப்பா, நாமினேஷன் தாக்கல் பண்ணணும், இன்னைக்கு தான்ப்பா கடைசி நாள் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொன்ன. நான் வரேன்டா தாய், உனக்கு வராமல் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வசதி ஐயோ ஏண்டின்னு வசந்தி பின்னாடியே வருது. வாமா கூட வரலாம், நீ வா அப்படின்னு சொல்லியில் அங்கே 2-3 பேர் அக்கம் பக்கம் இருக்கவங்களும் வராங்க. தங்கச்சி அக்கா நானும் வரேன், வாப்புல வா, நான் என்ன யாருமே இல்லாதவன் நினச்சிட்டு இருக்காங்களா, வா அப்படின்னு சொல்லிட்டு போயிலே. ஏம்மா என்னம்மாச்சு? நீ சொல்லுவியே மாப்பிள்ளைன்னு, அவர் இன்னைக்கு அப்படின்னு நடந்ததை சொல்கிறாங்க. இந்தளவுக்கு அவர் சொல்லிவிட்டாரா மாப்பிள்ளை? அப்பா இன்னமும் மாப்பிள்ளைன்னு சொல்கிறியா? இல்லை புள்ள, நீ கல்யாணம் பண்ணி இன்னும் விவாகரத்து வாங்கலை, அது வரைக்கும் அவர் மாப்பிள்ளை தானே, அதுக்கும் முதல்ல ஒரு வழி பண்ணணும், இது முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா எல்லாரும் என்னம்மா எங்கேம்மா போகிற அப்படின்னு கொஞ்சம் வேகமாக போகிறாங்க இல்லையா. என் புள்ள கட்சியில் நிற்க போகிறா, இந்த தொகுதியில் எம்எல்ஏவுக்கு போட்டி போட போகிறா. என்னது எம்எல்ஏவுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எம்எல்ஏவுக்கான்னு கேட்குற அப்படின்னு கூட நிற்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ்ச்செல்வி நீ வருவ புள்ள, நீ ஜெயிப்ப, ஓ நல்ல மனசு எனக்கு தெரியும், ஏன்னா நீ சும்மாவே போகிற வரவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவ, நீ பதவியிலேருந்தா அப்படி அள்ளிக்கிட்டு செய்வ, உனக்கு நான் ஓட்டா போடுறேன், நீ கவலைப்படாத, நீ சொன்ன செய்திக்கு முதல்ல எடுத்தோன்னே நான் உனக்கு நல்லது சொல்கிறேன் புள்ள அப்படி சொல்ல. ரொம்ப தேங்க்ஸுக்கா அப்படின்ட்டு போகிறாங்க. இவ ஜெயிச்சு அவன் ஆளா பறக்கிறாங்க. ஆணி வேற அந்த காலத்துலேருந்து போட்டு நங்குரம் பாய்ச்ச மாதிரி இருக்காங்க, பணங்காசை அள்ளி தெளிக்கிறாங்க. இப்படி இருக்கல நீ எப்படி புள்ள ஜெயிக்க போகிற? ஏக்கா இப்படி நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறீங்க, விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த அலுவலகத்துக்கும் போயிடுறாங்க. போயிட்டு நாமினேஷன் தாக்கல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எந்த கட்சி சார்பாமா? எந்த கட்சி இல்லைங்க, நான் தனிச்சு நிற்கிறேங்க அப்படின்னு சொல்ல. என் புள்ள சுயேட்சையாக நிற்கிது, தமிழ்ச்செல்வி வாழ்க. அப்பா
அப்பா அடங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்தை போடுது. எல்லாத்தையும் சரியாக பார்க்குறாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீ டாக்டருக்கு படிக்கிறியாம்மா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. பூராமே பக்காவாக இருக்குது. அப்புறம் உன் பேரில் ஒன்றுமே இல்லையா? சார் இப்போ தான் சார் படிச்சுட்ருக்கேன். என் பேரில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு போக வர ஆட்டோ காசை எங்கள் அப்பா கொடுக்கணும். எங்கள் அப்பாவே ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு கூலி வேலைக்கு போனால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலே முதல் முறையாக நாமினேஷன் தாக்கல் பண்ணல ஒத்த பைசா கூட இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணுறாள் நீந்தாம்மா அப்படிங்கிறாங்க. இது கூட பரவாயில்ல, கடன் இருக்குன்னு சொல்லி பண்ணாமல் பண்ணியிருக்கோம்ல, அது பத்தாதா அப்படிங்கிறாங்க. சொல்லப்போனால் கடன் இருக்குதான், பரவாயில்ல போட்டிங்களா அப்படிங்கிறாங்க. போட்டாச்சுமா, நீங்கள் இனிமேல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. வெளியில் வந்த கையோட அங்கே 1-2 பேர் அவங்களுக்குன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சேர்றாங்க. தமிழ்ச்செல்வி வருங்கால எம்எல்ஏ வாழ்க அப்படின்னு அங்கேயே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ராஜாங்கம் சேதுபதிக்கும் ஆட்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள அப்படியே அதை வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, இப்போ இருந்தே ஆரம்பிப்போம்ப்பா. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாப்பா, நம்ம உழைக்கணும், ஓயாமல் உழைச்சாதாப்பா நம்ம வெற்றி கனியை பறிக்க முடியும், அதுக்கப்புறம் மக்களுக்கு நல்லது செய்வோம்ப்பா அப்படின்னு சொல்ல, ஏம்மா வீம்புக்காக வேணால் நான் பண்ணலாம்ப்பா, ஆனால் நான் இறங்குனது மக்கள் சேவைக்காகத்தான் அப்படி சொல்ல. அப்போ டாக்டர் தொழில் ஏன்ப்பா அதை படிக்கக்கூடாதுன்னு இருக்கா? அதையும் நான் படிப்பேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி போராட ஆரம்பிக்கிறாங்க. போஸ்டருக்கும் 1-2 கொடுக்குறாங்க. அப்பா ஆடம்பரமாக எதுவும் செய்ய வேணாம், அங்கங்கே 2-3 போஸ்டர் ஒட்டினா போதும், நம்ம சாதாரணமாக ஒரு ஆட்டோ பிடிச்சிக்குவோம், நம்ம சக்திக்கு அங்கேருந்து நம்ம பிரச்சாரத்தை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆட்டோக்கார மணி அண்ணன் வராரு. அண்ணே மணி அண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னம்மா தங்கச்சி, நான் இந்த மாதிரி எலெக்ஷனில் நிற்க போகிறேன், இப்போ என்ன உனக்கு ஆட்டோ வேணும் அவ்வளோதானடமா? ஆமாண்ணே, பரவாயில்லடா தாயி, நீ வா, என் பிரசவத்துக்கு என் பொண்டாட்டிக்கு நீ எப்படி காப்பாற்றி கூட்டி போயிருக்க, அவளை நீ காப்பாற்றிருக்க, உனக்கு இல்லாமையா, நீ காசே தர வேணாம், நீ வந்து நில்லு தாயி அப்படின்னு சொல்ல ஒரு மைக்கை ரெடி பண்ணுறாங்க. வேகமாக கடைக்கு போயிட்டு பிடிச்சிக்க தாயி, இப்போவே ஆரம்பி அப்படிங்கிறாங்க. பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இந்த வீடியோ ஃபோட்டோ எடுத்தவங்க வேகமாக ஐயா அப்படின்னு ஓடுறாங்க. அங்கே பார்த்தா எல்லாரும் அந்த நடு ஹாலில் வட்ட மேசை மாநாடுங்கிற மாதிரி இவங்க வந்து அந்த முத்தத்தில் தாங்க எப்போ பார்த்தாலும் பேசுவாங்க. ஐயா 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 என்னாச்சு அப்படிங்கல, குடி போச்சு என்ன சொல்கிற? போட்டிக்கு சேதுபதி ஐயாவுக்கு போட்டியா ஒரு ஆள் வந்துருச்சு, என்ன சொல்கிற, இங்கே பாருங்க அப்படின்னு அந்த ஃபோட்டோ வீடியோஸை காமிக்க பார்த்துட்டு செம்ம காண்டாகிறார் ராஜாங்கம். அடுத்து ஈஸ்வரி பார்க்குது, அதை வாங்கி பார்க்குது. நினச்சேன் அந்த குள்ள கத்திரிக்காய் எல்லாம் பண்ணுன்னு பாத்தியா சேது, நான் சொன்னப்பெல்லாம் கொஞ்சம் யோசிச்சியே, நல்லவளா இருக்கலாமோன்னு, பாரு உனக்கு எதிரியா பண்ணுறத இவன் எப்படி இந்த மாதிரி பண்ணா? கருப்பும் பார்க்குறாங்க. அதானே அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்க, தமிழ்ச்செல்வி இப்படிலாம் பண்ணாதே அப்படின்னு சொல்லல. சேது பார்க்குறாங்க, தலையை குனிகிறாரு. என்னடா என்ன ஒரு மாதிரியா குனிகிற அப்படின்னு கிளவி கேட்க, அம்மாச்சி கேட்குதுங்க, இல்லை அது அப்படின்னு சொல்லுடா, நான் தான் நேற்று பார்த்தேன், அவளை சும்மா கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டேன், பாத்தியா எங்கள் அப்பா வெளியில் எடுத்துட்டேன், நான் ஜெயிக்க போகிறேன், நிற்கிறேன், நீ உன்னால் முடியுமா, முடிஞ்சா நின்று பாரு, ஜெயிச்சு காமின்னு சொல்லிட்டு வந்தேன், நான் ஒரு சும்மா பேச்சுக்கு சொன்னேன், அதுக்காக இப்படி நிற்கிறதா, திமிரு பிடிச்சவ அப்படின்னு சேது சொன்னோன்னே ராஜாங்கத்துக்கு கோவம் வருது. ஏண்டா எதுக்குடா ஒருத்தவங்க ஆகாதுன்னா அந்த பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாதுடா, அப்படியே நீ திரும்பி பார்க்க நினைக்கிறியா, அவங்களோட உறவாடலாமா அப்படின்னு நினச்சி வேணா பேசலாம், ஆனால் பிடிக்காதவங்க விஷயத்தை போயிட்டு அவங்க கூட போய் ஏண்டா பேசுனேன், இப்போ பார்த்தியா சும்மா கடந்தவளை சொரிஞ்சுட்டு வந்துட்ட, இப்போ பாரு அப்படின்னு சொல்ல. அப்பா அவளை ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, அவளுக்கு யாருக்குப்பா ஓட்டு போடுவா, யாருப்பா அவளுக்கு ஓட்டு போடுவா, ஏய் அப்படிலாம் நினைக்காதடா, எல்லாம் அவள் பக்கம் நிறைய பேர் நிற்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சாவுத்தினி வருது. ஆனாலும் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லையே, அதுக்காண்டி ஒரு புருஷன் நாளை பண்ண வாழணும்னு நினைக்கிறானா இல்லையா, இப்படியா போய் நிற்பா, திமிரு பிடிச்சவ போய் அந்த ராங்கி பிடிச்சவளை போய் லவ் பண்ணியிருக்கியே, கல்யாணம் பண்ணியிருக்கியே, இதே என் பிள்ளைய கட்டியிருந்தா அப்படிங்கல. அம்மாச்சி இருந்துட்டு, ஏய் சும்மா இருடி, எந்த நேரத்தில் எதை பேசுகிற, உடனே ஆத்தாக்காரி, எனக்கு வேணா என் ஆத்தா தான் அப்படின்னு சாவுத்திரி முணுமுணுக்குது. ஐயோ நிறுத்துங்க, இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்க அப்படின்னு ராஜாங்க சொல்கிறார். அப்பா நீ கவலைப்படாதப்பா, நான் பார்க்குறேன்ப்பா அப்படிங்கல. இங்கே ஈஸ்வர் இருந்துட்டு, மாமா கவலைப்படாதீங்க, அவகிட்டலாம் ஒத்த பைசா இல்லை, நம்ம எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணுற வரைக்கும் பண்ணுவோம், வீட்டுக்கு நைட்டோட நைட்டாக போயிட்டு 1000-500 காசை கொடுப்போம், காசை கொடுத்தா மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? இந்த மக்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க மாமா, காசு கொடுத்தா அடித்தா போட்டுருவாங்க, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கோடி ரூபா நீங்கள் இழக்கிறத பயப்படாதீங்க, தயங்காதீங்க, ஆளுக்கு தலைக்கு 10,000 ஓட்டு கொடுத்தா விடியறதுக்குள்ள கொடுத்து முடிச்சிடலாம், 50 பேர் மொத்தையா முள்ளங்கி பத்த மாதிரி கத்தையா கொண்டாந்து போட்டுருவாங்க ஓட்டை, தமிழ்ச்செல்வி அந்த 4 ஓட்டை தவிர வேற யாரும் அவளுக்கு ஓட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் அது சரி, 4 ஓட்டு யாரு, அவங்க வீட்டில் 3 பேர் தானே, அந்த குட்டி இருக்காளா, அவளுக்கு 18 வயசு முடியலையே அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டிலே ஒரு கருப்பாடு இருக்கே அப்படின்னு கருப்பை பார்த்து கேட்க, என்ன சின்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க, நான் அப்படிலாம் இல்லை,
இல்லை, என் மாப்பிள்ளைய விட எனக்கு அடுத்தாள் யாரும் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் மனசுக்குள்ளே எனக்கு உண்மை நேர்மை தான் முக்கியம். ஓட்டு போட போகல எனக்கு உண்மை முக்கியமா விசுவாசம் முக்கியமான நான் என்ன சொல்லுவேன்? நான் என்ன பாகுபலி கட்டப்பாவா? எனக்கு சத்தியம்தான் முக்கியம்னு நினைக்கிறதுக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தர்மமும் நியாயமும் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஏன்னா தமிழ்ச்செல்விக்கு தான் ஓட்டு போடுவாருங்க. இப்போ அதே சமயம் இங்கே ஓட்டு கேட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி பார்த்தா வீட்டில் ஒரே சத்தம் சவுண்டு, ஒரே காரு சர்ரு புருன்னு வருது. என்னாச்சுன்னு எல்லாரும் வந்து பார்த்தா அமைச்சர் வாராரு. வாங்கய்யா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னம்மா சுயேட்சையா நிற்கிற போல இருக்கு? ஆமாங்கய்யா வாங்க வாங்க அப்படின்னு அன்பா நல்லா உபசரிக்கிறாங்க. இருக்கட்டும் வீட்டுக்கெல்லாம் வந்த இடம் பத்தாது, நாங்கள் இங்கே உட்காரோம், சேரை கொண்டாந்து போடுறாங்க. நிற்கிறேன் தாயே நான் நிற்கிறேன், பரவாயில்ல நீங்கள் உட்காருங்கன்னு உட்கார வைக்கிறாங்க. எல்லாரையும் பார்க்குறாங்க. என்ன எல்லாரும் வந்திருக்குன்னு பார்க்குறியா? நீ ஏன் சுயேட்சையா நிற்கிற? நம்ம கட்சியில் சேர்ந்துருமா, கண்டிப்பாக நான் யாழை வாபஸ் வாங்க வச்சிடுறேன், நீ ஜெயிப்பம்மா. நீ உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் கட்சியில் இருந்தால் நல்ல என் கட்சிக்கு நல்ல பெருமைம்மா. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ நல்ல பேர் போனவ, நல்ல உண்மையானவ, சத்தியமானவ. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன்ல உன் மாமனார் வீட்டில். இல்லைங்க மன்னிக்கணுங்க, நான் அப்படிலாம் இல்லை, நான் தனிச்சே நின்றுக்கிறேன், நான் மக்களுக்கு நல்லது செய்கிறேன். என்னை நம்பி ஓட்டு போட்டால் அவங்களுக்கு நான் நல்லது பண்ண போகிறேன் நம்புனா எனக்கு போடட்டும், அப்புறம் போடலைன்னா அவங்களுக்கு தான், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, என்னம்மா அப்போ என் கட்சியில் சேர மாட்டியா? என்னை மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, நீ தான் ஜெயிக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏங்க போட்டி போடுறீங்களா? நீங்கள் நல்லவர்னு கேள்விப்பட்டேன், ஒருத்தவங்க நமக்கு ஆகலைன்னு தெரிஞ்ச கையோட அவங்கள எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? சேச்சே நான் அப்பெல்லாம் நினைக்கலம்மா, நீ ஜெயிக்கணுமா. அவங்க வீம்புக்கு பண்ணுறாங்களோ எதுக்கு பண்ணுறாங்களோ அது எனக்கு தெரியாதியா, நான் சுயேட்சையாவே நிற்கிறேன். சரிம்மா நீ ஜெயிக்கிற, என்னோட ஆதரவாளரை உனக்கே நான் ஓட்டு போட வைக்கிறேன், இப்போவே என்னோட கேண்டிடேட்டை நான் வாபஸ் வாங்க வைக்கிறேன். ஐயா அதெல்லாம் வேணாங்கய்யா, நீ சும்மா இருமா, நான் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டு உனக்கே எங்களை ஆதரவை தெரிவிக்கிறோம் என்னங்கய்யா அப்படின்னு சொல்ல, அந்த எம்எல்ஏவுக்கு கொஞ்சம் கோவம் வருது. பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு. உனக்கு வேறு இடத்துல போட்டு தரேன்யா தொகுதியில், உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் தர்றேன் அப்படிங்கிற அந்த ஆளு கொஞ்சம் சமாதானம் ஆகுறாரு. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஐயா சொல்கிறதுக்கே நாங்கள் கேட்குறோம், தமிழ்ச்செல்விக்கு எங்கள் ஓட்டு, தமிழ்ச்செல்விக்கு எங்கள் வாக்கு அப்படின்ட்டு இவங்க சார்பாக எல்லாரும் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி பரவாயில்ல வழியக்க வர்றாங்க, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு, அம்மா சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. ஏய் புள்ளத்தை சேர்ந்துட்டு எங்கடி போகிற? அம்மா இன்னும் இருக்க மாட்டாயம், அதுக்குள்ளே சாப்பிட்டு முழங்க முடியுமா? மணி 7:30 தானே ஆகுது. வேணாண்டி நைட்டு டைம், அதெல்லாம் 10 மணி இருந்து பண்ணலாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வாப்பா நான் வரேன்டா தாயி, உனக்கு நான் வராமல் அப்படின்னு சொல்லி கிளம்ப. அக்கா நானும் வரேன், நீ வேணாமா? அக்கா நீயே போகல, நான் ஏமாத்துறான், நீ 3 உசுருக்காரி 2 உசுருக்காரிக்கா, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த விஷயமும் தகவலும் ராஜாங்க வீட்டுக்கு போகுது. அப்பா பார்த்தீங்களாப்பா அவ பெரிய ஆளுப்பா, சரியான குள்ள கத்திரிக்கா பாரு, அவங்களையும் கைக்கில் போட்டுக்கிட்டா அப்படி சொல்ல, அம்மாச்சி பார்க்குது கருப்பும் பார்க்குது. டேய் அந்த வீடியோ எடுத்தாந்து காமிக்கிறானே அதை ஒழுங்காக பாருங்கடா அப்படின்னு சொல்ல மறுபடியும் பார்க்குறாங்க. முடியாதுன்னு அந்த புள்ள சொல்லுது. அவங்களா பண்ணிட்டு போகிறீங்க, அதுக்கு அந்த புள்ள மேலே ஏன்டா பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்ல, என்னத்த நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்போவும் அவளுக்கே நீங்கள் பேசுவீங்களா சப்போர்ட்டு? நான் உண்மையை தாண்டி பேசுகிறேன், அவன் இவன் வந்து தூண்டி விட்டு வந்திருக்கான், அதுக்காக அவன் நிற்கிறா, இவங்க இதன் லாயக்குன்னு சாக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களோட ஜாயின் பண்ண நினைக்கிறாங்க. அதை அவன் இடம் கொடுக்கலையே, அவன் பக்கம் போய் சேர்ந்தாளா? தனிச்சு தானே நிற்கிறா, அது தாண்டி தமிழ்ச்செல்வி போங்கடி. என் புள்ள உண்மையிலே அவன் நல்லது செய்வான்னு நினச்சி மக்கள் ஓட்டு போட்டால் போடட்டும், 2 பேரில் யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படியே பார்க்குறாரு. அப்போ நான் ஜெயிக்க வேணாமாட்டே, உன் பக்கம் உண்மை இருந்தால் நீ ஜெயிடா, எனக்கு முழுக்க சந்தோஷம்தான். ஆனால் அங்கிட்டு ஓட்டு போட்டு அவள் ஜெயிச்சா அதுக்காக நான் துக்கப்பட போகிறது இல்லடா, அவள் பக்கமும் உண்மை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிற சிங்கக்குட்டி. நம்ம பாட்டிக்காண்டி யாரெல்லாம் வாழ்த்து சொல்கிறீங்களோ காமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டுன்னு. சேதுபதிக்கு மனசே ஆறலைங்க. இப்போ இவ்வளோ சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நேராக போயிடுறாருங்க. போயிட்டு பார்த்தோன்னே வாங்க மாப்பிள்ளைங்கிறாங்க. வாங்க மாப்பிள்ளைங்கிறது பேச்சு மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அவ அப்படிங்கல கரெக்டாக உள்ளேருந்து வராங்க. என்ன எதிர்கட்சிக்கு இங்கே என்ன வேலை? எதிர்கட்சியா? ஏன்டி உனக்கு திமுறாடி? என்ன திமுரு? உன்னை யார் இப்போ எலெக்ஷனில் நிற்க சொன்னா? நீங்கள் தான் என்ன உங்களுக்கு தெரியலையா? மறந்துட்டீங்களா? கோமாவில் இருந்தீங்களா? இந்த திமுரு பேச்சிருக்கே, மரியாதை சொல்கிறேன், கேஸை வாபஸ் வாங்கடி அப்படிங்கிறாங்க. ஏன் திடீர்னு இப்படி வந்து சொல்கிறீங்க?
நீங்கள் தானே தூண்டி விட்டீங்க. அது ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன்டி. இப்போ எனக்கு என்னமோ எல்லாரும் சொல்லிட்டாங்க நீ நிற்கக்கூடாதுன்னு. ஓ, அப்போ இதுவும் நீங்களா சொல்லலை. சரி, நான் என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு வீட்டில் நான் அப்படியே குழம்பி பார்த்தேன். இவரால் தூங்க முடியலைங்க. பயங்கரமாக இதே நினப்பு, நம்ம தோற்றுருவோம், அவகிட்ட போய் எப்படியாவது வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு விடிய நினச்சிட்டு விடிஞ்சோன்னு வந்து நிற்கிறாரு. ஆனால் இந்த பிள்ளை தள்ளுங்க, நான் போய் பிரச்சாரத்துக்கு போகணும். இங்கே பாரு தமிழ், நான் சொல்கிறத கேளு, நீ நம்புறியா இல்லையா, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நீ வாபஸ் வாங்குற அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. ஆனால் இந்த பிள்ளை தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு சேது அப்படியே ஒரு தள்ளிட்டு ஆட்டோவில் ஏறிட்டு பிரச்சாரம் பண்ண ரெடியாக போகுது. இவர் அப்படியே கீழே விழுகிறாரு. மாப்பிள்ளை அப்படின்னு தூக்கி பிடிக்க போகிறாங்க. கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன் அத்தேன்னு சொல்லிட்டாருன்னு இதுக்கு ஒரு சந்தோஷம். எப்படி ஜெயிக்கிறா, என்னன்னு ஜெயிக்க போகிறாங்கிறது நான் பார்த்துக்கிறேன், பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறத அப்படியே வீடியோ எடுத்துடுறாங்க. வீடியோ எடுத்து அது பூரா பரவலாகுதுங்க, வைரலாக. இதை பார்த்துட்டு ராஜாங்க அடிச்சுக்கிறாரு. ஐயோ, சும்மாவே அந்த பிள்ளைக்கு தான் ஓட்டு போடுவாங்க, இவன் இதை வேற வீடு தேடி வரட்டும் இன்னைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீல. இங்கே சேது போகிறாருங்க, ரொம்ப லேட்டாக தான் போகிறாரு. இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு என்னடா பண்ணி வச்சுருக்க. இல்லைப்பா அது வந்துப்பா, அவட பாவி படுபாவி, ஏன்டா இப்படி அந்த பிள்ளை போய் மிரட்டிட்டு வந்திருக்க. இல்லைப்பா இங்கே பார்த்தியா வீடியோ எடுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதுவும் அவள் தான் பண்ணியிருப்பா. உடனே கருப்பு வராரு. ஏன் சின்னம்மா இப்படி அவதானே அந்த பிள்ளை மேலே எல்லாத்தையும் பழி போடுறீங்க, இது யாரோ எடுத்து போட்டிருக்காங்க பாருங்க, அவங்க 4 பேர் வீட்டில் இருக்காங்க, அவங்க கையில் ஏதாவது கேமரா இருக்கா, அங்கிட்டு யாரோ எடுத்து போட்டிருக்காங்க. இது அவள் ஆளாக கூட இருக்கலாம்ல. ஆமாம், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க பக்கத்தில் ஆளை வச்சுட்டே பண்ணாங்களா, சேது உள்ளுக்க போயில யாருமே இல்லை பாரு அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்களா, இது நீ தேவையாடா அப்படின்னு ராஜாங்க திட்டுறாரு. இல்லைப்பா நான் ஜெயிக்கணும்ப்பா, எனக்கு இது அசிங்கப்பா, ஜெயிக்கணும்னா உண்மையை சொல்லி கேளு, உண்மையை சொல்லி போராடுறா, உண்மைக்கு என்றைக்குமே மதிப்பு பவர் இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கிட்டு திட்டிட்டு போன கையோட சேதுக்கிட்ட வருது ஈஸ்வரி. இங்கே பாரு, நீ எதுக்கும் பயப்படாத, நீ உன் சார்பாக எல்லாருக்கும் பணம் கொடு, ஆனால் அவங்க பணத்தை கொடுத்துட்டேன்னு நம்ம மேலே கோவிப்பாங்க. அதே சமயம் இன்னும் ஒரு கொஞ்சம் காசை செலவழிப்பியா. எதுக்கு சின்னம்மா, தமிழ் செல்வி கொடுத்தான்னு வீடு வீடாக கொண்டே கொடுப்போம். என்ன சின்னம்மா சொல்கிறீங்க. அட ஆமாம், அவள் கொடுத்தேன்னு தெரிஞ்சா என்ன இவ நல்லது செய்ய வரான்னு இவளுக்கு ஓட்டு போடலான்னு நினச்சா இவளுமே காசு தான் கொடுக்குறா. அப்போ இவளுக்கு அதுவே என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, தெரியாத பேய்க்கு தெரிஞ்ச பிசாசு மேல்ண்டு, அது மாதிரி உங்கள் அப்பா மேலே உள்ள மரியாதையில் ஓட்டு போடுவாங்க அப்படின்னோன்னு இதுவும் நல்ல ஐடியாவாக இருக்குது சின்னம்மா. கண்டிப்பாக சின்னம்மா, அதை ஏற்பாடு பண்ணிடுவோம். ஆனால் நம்ம கொடுத்ததா எப்படி தெரிஞ்சு போயிருமே, நம்ம ஆளுக கொடுத்தா. அட தெரியாத ஆளாக கொடுப்போம், தமிழ் செல்வி தான் கொடுத்துச்சு, நம்ம தான் ஜெயிக்கணும், ஜெயிச்சதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அவங்கெல்லாம் பெரிய இவங்களா அப்படி இப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் ஜெயிச்சு வந்தால் நல்லது செய்வேன், ஆனாலும் காசு கொடுக்கலன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்கல்ல, ஓட்டு போட்டாதான் காசு போடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால உங்களுக்கு கொடுக்குறேன் காசை அப்படின்னு கொஞ்சம் மட்டம் தட்டியாக காசை கொடுப்போம். இவன் என்ன காசு கொடுத்தாதான் போடுவேன்னு இப்படி சொல்கிறா. இவளுக்கு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நமக்கு போடுவாங்கல்ல. அவள் 2000 கொடுத்தா நம்ம 4000 கொடுப்போம். சூப்பர் சின்னம்மா, தேங்க்ஸ் சின்னம்மா, உங்களை நான் மறக்கவே மாட்டேன். எல்லாரும் என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, நீங்கள் ஒரு ஆள் தான் சின்னம்மா எனக்காக இருக்கிறது, நான் ஒரு ஆள் தான் அவனுக்காக இருக்கிறது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போயிட்டு பார்த்தா ஈஸ்வரி இதுங்க எல்லாம் சித்ராவோட ஐப்பை அடிச்சுக்கிறதுங்க. ஆனால் இங்கே சாவுத்திரி வருது. ஐயா இவ பேச்சை கேட்காத, நான் எல்லாத்தையும் கேட்டேன், அத்தை நீங்கள் போங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போகிறேன். போடா போ, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீல, உனக்கு தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்கிட்ட பிரச்சாரம் பண்ண இவர் பார்த்தா பெரிய சொகுசு காரில் போகிறாரு, நம்ம பிள்ளை ஆட்டோவில் போகுதுங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜெயிக்க போகிறது ஆட்டோவா பெரிய காரா அப்படிங்கிறத, நீங்கள் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.